Welcome to Ramaswamy Sanskrit course. Sarva Sanskrit பிராரம்பா பாரதிய வித்யா பவன் சிலபஸில் 3வது பாடம் 13 நம்பர் பக்கம். இதில் கீழ்கண்ட வாக்கியங்களை வடமொழி எழுதவும், அதாவது சான்ஸ்கிரிட்டில் எழுதவும்னு போட்டிருக்காங்க. இது அப்புறம் கீழ்கண்ட வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்க்கன்னு கொடுத்துருக்கு. இது 2 நோட் எழுதி வச்சுருக்கேன் அர்த்தத்தோடு, அதை பார்ப்போம். நீ வீட்டில் என்ன செய்கிறாய்? துவம்னா நீ, வீட்டில் கிரக என்ன, கிம் செய்கிறாய், கரோசி. நீ வீட்டில் என்ன செய்கிறாய்? துவம் கிரக கிம் கரோசி. கதவன் அருகில் யாரும் இல்லை. கதவன்னா துவார அருகில் சமீபே யாரும் கோழி இல்லை நான் அஸ்தி. கதவின் அருகில் யாரும் இல்லை. துவாரம் சமீபே கோழி நான் அஸ்தி. அறையில் யார் படுத்து கொண்டிருக்கிறான்? அறையில் கஷே யார், கஹா படுத்து கொண்டிருக்கிறான், படுதி ஹே. அறையில் யார் படுத்து கொண்டிருக்கிறான்? கிரக கஷே கஹா படுதி. அறையில் யார் படுத்து கொண்டிருக்கிறான்? கஷே கஹா படுதி ஹே. கஷே கஹா படுதி. அறையில் யார் படுத்து கொண்டிருக்கிறான்? கஷே கஹா படுதி. நான் நோட் பண்ணிக்கிறேன். காற்று ஜன்னல் வழியாக வருகிறது. காற்று பவனக. ஜன்னல் வாதையனே. வழியாக மார்க். மா போட்டு கா போட்டு மேலே கூறுபட இருக்கு. மார்க் வழியாக மார்க் வருகிறது. ஆகச்சதி. காற்று ஜன்னல் வழியாக வருகிறது. பவனக வாதையனே மார்க் ஆகச்சதி. நான் சமையல் அறையில் சாப்பிடுகிறேன். நான் அகம் சமையல் அறையில். பாக்ரகம் சாப்பிடுகிறேன். போஜனம் பவதி. அவன் ஸ்நான அறையில் இல்லை. அவன் சக ஸ்நான அறையில். ஸ்நான கிரகம் இல்லை நாஸ்தி. அவன் ஸ்நான அறையில் இல்லை. சக ஸ்நான கிரகம் நாஸ்தி. ஒரு பையன் தோட்டத்தில் விளையாடுகிறான். ஏகம் பையன் பாலக. தோட்டத்தில் உத்தியானம் விளையாடுகிறான். கிரீடதி. ஒரு பையன் தோட்டத்தில் விளையாடுகிறான். ஏகம் பாலக உத்தியானம் கிரீடதி. அவன் இந்த காலத்தில் இங்கு வருவதில்லை. அவன் இந்த சமயத்தில் இங்கு வருவதில்லை. அவன் சக இந்த சமயத்தில். ஏஷ சமய இங்கு அத்திர வருவதில்லை. நான் ஆகச்சதி. வீட்டினுடைய படி பெரிதாக இருக்கிறது. வீட்டினுடைய
படி சோபான் பெரியதாக விசால் விசால் இருக்கிறது அஸ்தி. வீட்டினுடைய படி பெரியதாக இருக்கிறது. கிரகம் சோபான் விசால் அஸ்தி. என்ன நோட் பண்ணிங்க. அதாவது அப்படியே அவன் படுத்துறதுனா வராது. இந்த மாதிரி படுத்துனா வர மாதிரி இருக்கும்போது திரும்ப சொல்றான். சரியா? ஏசி அடிச்சுட்டாங்க. கிணற்றில் ஜலம் இருக்கிறது. கும்பக ஜலம் அஸ்தி. கிணற்றில் குபக ஜலம் தண்ணீர் அஸ்தி இருக்கிறது. கிணற்றில் குபக ஜலம் இருக்கிறது அஸ்தி. கிணற்றில் ஜலம் இருக்கிறது. குபக ஜலம் அஸ்தி. அவன் ஸ்நானம் செய்யவில்லை. சக ஸ்நானம் நா கரோதி. அவன் சக ஸ்நானம் செய்யவில்லை. நா கரோதி. கரோத்தின்னா செய்யறான்னு அர்த்தம். நா கரோத்தின்னா செய்யவில்லைன்னு அர்த்தம். அவன் ஸ்நானம் செய்யவில்லை. சக ஸ்நானம் நா கரோதி. நான் தோட்டத்திற்குள் செல்ல மாட்டேன். அகம் உத்யானம் நா கச்சாமி. நான் அகம் தோட்டத்திற்குள் உத்யானம் செல்ல மாட்டேன். நா கச்சதி. கச்சதின்னா செல்வேன்னு அர்த்தம். செல்ல மாட்டேன்னா நான் கச்சதின்னு அர்த்தம். நான் தோட்டத்திற்குள் செல்ல மாட்டேன். அகம் உத்யானம் நா கச்சதி. யார் அங்கு விளையாடுகிறது? கக தத்ர கிரீடதி. யார் கக அங்கு தத்ர விளையாடுகிறது. கிரீடதி யார் அங்கு விளையாடுகிறது? கக தத்ர கிரீடதி. ஒரு குதிரை தோட்டத்திற்குள் ஓடுகிறது. ஒரு ஏகம் குதிரை அஸ்வக தோட்டத்திற்குள் உத்தியானம் ஓடுகிறது. தாவதி. ஒரு குதிரை தோட்டத்திற்குள் ஓடுகிறது. ஏகம் அஸ்வக உத்தியானம் தாவதி. இப்போ கீழ்கண்டவற்றை தமிழில் மொழிபெயர்க்கவும். அது அஸ்தி போஜனே லவணம். அஸ்தினா இருக்கிறது. போஜனேனா உணவில். லவணம்னா உப்பு. அஸ்தி போஜனம் லவணம். உணவில் உப்பு இருக்கிறது. அஸ்தி இருக்கிறது. போஜனே உணவில். லவணம் உப்பு.
அஸ்தி போஜனே லவணம், உணவில் உப்பு இருக்கிறது. துக்தம் தூ மதுரம் பவதி, துக்தம் பால், தூ அவ்வளவு, மதுரம் இனிமையாக, பவதி இருக்கிறது சுவையாக, மதுரம்னு சுவையாக, இனிமையாக சுவையாக, பவதி இருக்கிறது. துக்தம் தூ மதுரம் பவதி, பால் அவ்வளவு சுவையாக இருக்கிறது. நோட் பண்ணிங்க. கக மதுரம் பகன காடதி, கக யார் மதுரம் சுவையான, பகன உணவை, காடதி சாப்பிடுகிறார். கக மதுரம் பகன காடதி, காடதி காடதி யார் சுவையான உணவை சாப்பிடுகிறார். சா சதேவ் வாகிருகம் திஷ்டதி, அவள் அவள் சதேவ் சதா பாகிரகம் சமையல் அறையில் திஷ்டதி நிற்கிறாள். சா சதேவ் பாகிரகம் திஷ்டதி, அவள் சதா சமையல் அறையில் நிற்கிறாள். நாகம் தத்ர திஷ்டதி திஷ்டாமி, அகம் நான், தத்ர அங்கு, நான் திஷ்டாமி நிற்கவில்லை. நான் அகம் தத்ர திஷ்டாமி, நான் அங்கு நிற்கவில்லை. தாகி அப்படியாகில், கத்ர கக யார், தத்ர அந்த, வாதையனே ஜன்னல் அருகே, ஜன்னல் அருகேன சமீபே, ஜன்னல் அருகே, ஜன்னல் அருகே திஷ்டதி நிற்கிறார். அப்படியாகில் தாகி கக தத்ர வாதையனே திஷ்டதி, அப்படியாகில் யார் அந்த ஜன்னல் அருகே நிற்கிறார். யக எவன், பத்திரம் கடிதம், லிகதி எழுதினானோ, ச தத்ர திஷ்டதி அவன் அங்கு நிற்கிறான். யக பத்திர லிக்தி சக தத்திர திஷ்டதி, எவன் கடிதம் எழுதினானோ அவன் அங்கு நிற்கிறான். நான் நோட் பண்ணிங்க.
किं रामचन्द्रन पत्र लिखति किं ராமச்சந்திரன் கிம் என்ன பத்திரம் கடிதம் லிखति எழுதுகிறான் கிம் ராமச்சந்திரன் பத்திர லிखति ராமச்சந்திரன் என்ன கடிதம் எழுதுகிறான் நகி சக தூ விஜயகுமார் சக அவன் நகி தூ விஜயகுமார் இல்லை நகி சக தூ விஜயகுமார் அவன் விஜயகுமார் இல்லை யக சீதனே ஜலேன் ஸ்நான் கரோதி சக ஸ்வஸ்த பவதி யக எவன் சீதனே ஜலனே குளிர்ந்த நீரில் ஸ்நானம் கரோதி குளிக்கிறானோ சக அவன் ஸ்வஸ்தோ உடல் நலத்துடன் பவதி இருக்கிறான் உடல் நலத்தோடு இருக்கிறான் யக சீதனே ஜலேன் ஸ்நானம் கரோதி சக ஸ்வஸ்த பவதி எவன் குளிர்ந்த நீரில் குளிக்கிறானோ அவன் உடல் நலத்துடன் இருக்கிறான் ராமக ராமன் தூ கிருபஸ்ய கிணற்று தண்ணீரில் கிருபஸ்ய ஜலேன் கிணற்று தண்ணீரில் காலையில் ஸ்நான் கரோதி குளிக்கிறான் ராமன் தூ கிருபஸ்ய ராமன் தூ கிருபஸ்ய ஜலேன் ராமன் கிணற்று தண்ணீரில் காலையில் ஸ்நானம் கரோதி குளிக்கிறான் ராமன் தூ கிருபஸ்ய ஜலேன் ஸ்நான் கரோதி ராமனும் கிணற்று தண்ணீரில் காலையில் குளிக்கிறான் ராமக தூ கிருபஸ்ய ஜலேன் பிராதகாலே ஸ்நான் கரோதி ராமனும் கிணற்று தண்ணீரில் காலையில் குளிக்கிறான் பஷ்சாத் சமாஜன கோஷ்ட் சபாஜன கோஷ்ட் அத்தியாயநாத்த கஜதி பஷாத் பிறகு சமாஜநாத் கோஷ்ட் வரவேற்பறையில் அத்தியாயநாத் படிக்க கச்சதி செல்கிறான் பச்சாத் சமாஜன கோஷ்ட அத்தியாயநாத் கச்சதி பிறகு வரவேற்பறையில் படிக்க செல்கிறான் நோட் பண்ணிங்க रामः तु कृपस्य जलेन प्रातःकाले स्नानं करोति
ராமன் தூண அவ்வளவு. கிருபஷ்ய ஜலே கிணற்று தண்ணீரில் பிராதகாலே ஸ்நான் கரோத்தி காலையில் குளிக்கிறான். ராம் கிருபஷ்ய ஜலேன் பிராதகாலே ஸ்நானம் கரோத்தி. ராமன் அவ்வளவு. ராமன் அவ்வளவு கிருபஷ்ய ஜலேன் பிராதகாலே கிணற்று தண்ணீரில் காலையில் ஸ்நான் கரோத்தி குளிக்கிறான். ராமன் தூ கிருபஷ்ய ஜலேன் பிராதகாலே ஸ்நானம் கரோத்தி. ராமன் அவ்வளவு கிணற்று தண்ணீரில் காலையில் குளிக்கிறான். நோட் பண்ணிங்க. தத்ர உபவனே பாலக கிரீடதி. தத்ர அங்கு உபவனே தோட்டத்தில் பாலக சிறுவன் கிரீடதி விளையாடுகிறான். தத்ர உபவனே பாலக கிரீடதி அங்கு தோட்டத்தில் சிறுவன் விளையாடுகிறான். ஸ்வம் ந கிரீடசி பால்கேன் சார்த்தம் நீ சிறுவனுடன் சேர்ந்து விளையாடு. துவம் நீ விளையாடவில்லை. நாகிரடசினா விளையாடவில்லைன்னு அர்த்தம். துவம் நீ நாகிரடசி விளையாடவில்லை. பால்கேன் சார்த்தம் சிறுவனுடன் சேர்ந்து. துவம் நா கிரீடசி பாலகேன் சார்த்தம். துவம் நா கிரீடசி பாலகேன் சார்த்தம் நீ சிறுவனுடன் சேர்ந்து விளையாடவில்லை. சாயங்காலே மாலையில் பிரமன் உலாவுவதால் ஸ்வாஸ்தாய பவதி நல்ல உடல் நலம் பெற்று லாபபிரத் ச பவதி நல்ல லாபமும் அடைகிறான். உடல் நலத்துக்கு நல்ல லாபம் வெற்றியும் அடைகிறான். சாயங்காலே பிரம்மணே ஸ்வாஸ்தாய பவதி லாபபிரத் ச பவதி மாலையில் உலாவுவதால் நல்ல உடல்நலம் பெற்று நல்ல லாபமும் நல்ல தெம்பும் லாபமும் வெற்றியும் எல்லா விஷயம் வெற்றியும் அடைகிறான். சாயங்காலே பவதி லாபபிரத்ர ச பவதி மாலை உலாவுவதால் நல்ல உடல்நலமும் நல்ல லாபமும் வெற்றியும் அடைகிறான். நல்ல தெம்பும் நல்ல லாபமும் வெற்றியும் அடைகிறான். இதான் நோட் பண்ணிங்க. இது நிறைய வருது. ஓகே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.